ஜெய் சாயிராம். நமக்கான மாறுதலுக்கான நேரம் வந்துவிட்டது. நாம் இழந்த அனைத்தையும் திரும்ப பெறப்போகும் நேரமும் கனிந்து இருக்கிறது. நம் வாழ்விற்கு மாற்றுதல் ஏற்படுவதற்குரிய நேரமும் இதுதான் என்று நம்பிக்கையோடு இருக்கலாம். பாபா நம்மளுடைய எண்ணத்தை நிறைவேற்றி வைப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். நமக்கான விடிவு காலத்தை பாபா நிச்சயமாக ஏற்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? சில சமயம் நம்ம ரொம்பவே குழப்பமான ஒரு மனநிலையில் இருப்போம். எந்த முடிவு எடுக்கணும், இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோட மனநிலையில் இருப்போம். ஏதாவது ஒரு பிரச்சனையை மனத்தில் வச்சுக்கிட்டு இந்த பிரச்சனை நமக்கு வந்தது, ஏன் வந்தது, இந்த பிரச்சனைக்கு தீர்வு நம்ம செய்வது சரிதானா, இதற்கான தீர்வு நம்ம எடுக்கும் பொழுது நமக்கு வேறு விதமான பிரச்சனை வந்துவிடுமா, நாம் செய்யும் செயல் சரிதானா என்ற 1000 குழப்பங்களை நம்ம மனதில் வைத்துக்கொண்டு குழப்பிக்கொண்டே இருப்போம். சில விஷயத்தை இது நம் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த விஷயம் நடக்காத பொழுது நம்பிய நாம் தான் முட்டாள் என்று நாம் உணரும் பொழுது நம் மனம் வேதனையடையும். அந்த சமயத்தில் மனம் குழப்பமாக இருக்கும். அந்த சமயத்தில் நம் மாறுதலுக்கான நேரம் வந்துவிட்டது என்று நாம் உணரும் பொழுது நம் மனம் எவ்வளவு சந்தோஷம் அடையுமோ, நிம்மதி அடையுமோ, அந்த நேரம் நம்மை நெருங்கி விட்டதாக நாம் நினைத்து கொள்வோம். நம்பிக்கையோடு இருப்போம். நிச்சயமாக நமக்கான மாறுதல் வந்தே தீரும். அப்படி மனக்குழப்பம், மனவேதனை, போராட்டமான வாழ்வு என்று மனக்குழப்பத்தோடு இருக்கும் வாழ்க்கையிலிருந்து மீண்டு வருவதற்கான வழிதான் இதோ இப்பொழுது நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மனக்குழப்பத்தோடு இருக்கும் அந்த சமயத்தில் நாம் எதை செய்தால் மனக்குழப்பத்திலிருந்து வெளிவரலாம் என்பதை இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். மனக்குழப்பத்திலிருந்து வெளிவந்து நம் மாறுதலுக்கான நேரம் வரும் பொழுது அதை சந்தோஷமாக வரவேற்று நிம்மதியாக வாழ பழகிக்கொள்ளலாம். சாயப்பா நம் அருகிலேயே இருந்து நமக்கான மாறுதல்களை நிச்சயமாக தருவார் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இருக்கலாம். ஒரு சமயம் ஒரு குருவும் தன்னுடைய சீடர்களோடு சேர்ந்து பயணம் செஞ்சு கொண்டிருந்தார். பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த குருவுக்கு அதிகமாக தாகம் எடுத்தது. தாகம் தீர்ப்பதற்காக ஒரு ஆற்றின் கரையோரம் அமர்ந்து கொண்டார். ஒரு மரத்திற்கு அடியில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய சீடர் ஒருவரிடம் போய் அந்த ஆற்றில் தண்ணீரை ஒரு குடுவையில் எடுத்து வருமாறு அந்த சீடனுக்கு கட்டளையிட்டார் அந்த குரு. அந்த சீடனும் தண்ணீர் எடுத்து வருவதற்காக குடுவையை எடுத்துக்கொண்டு அந்த ஆற்றின் கரை பக்கம் சென்றார். அப்பொழுது அந்த ஆற்றில் இருக்கும் தண்ணீர் குடிப்பதற்கு ஏதுவாக இல்லாமல் மிகவும் கலங்களோடு இருந்தது. அந்த சமயம் ஒரு மாட்டு வண்டி அந்த ஆற்றில் சென்று கொண்டிருந்ததை அந்த சீடர் கவனித்தார். இந்த மாட்டு வண்டி இந்த ஆற்றில் சென்றதால் தான் தண்ணீரெல்லாம் கலங்கி ஒரே குழப்பமாக இருக்கிறது, குழம்பி போய் இருக்கிறது தண்ணீர். இதை எப்படி நம்மால் குருவிற்கு எடுத்து போக முடியும் என்ற குழப்பத்தோடு குருவிடம் வெறும் கையோடு வந்தார் அந்த சீடர். குரு கேட்டார், ஏன் தண்ணீர் இல்லையா என்று கேட்டார். உடனே அந்த சீடர் நடந்தது அனைத்தையும் கூறிவிட்டு என்னால் தண்ணீர் எடுக்க முடியவில்லை, தண்ணீர் மிகவும் கலங்கலாக இருக்கிறது என்று பதிலை சொன்னார். சிறிது நேரம் கழித்து குரு மீண்டும் தண்ணீர் எடுத்து வர சீடனை அனுப்பினார். அப்பொழுது அந்த தண்ணீர் மாட்டு வண்டி சென்று வெகு நேரமானதால் மிகவும் தெளிவடைந்து மணலெல்லாம் அடியில் போய் தங்கி தெளிவான நீராக இருந்தது, குடிப்பதற்கு ஏதுவாக இருந்தது. உடனே சீடன் குடுவை எடுத்து வந்து தண்ணீரை மேலாக்க எடுத்து தன் குருவுக்கு தாகம் தீர்ப்பதற்காக தண்ணீரை எடுத்து சென்றார். அந்த தண்ணீரை பார்த்துவிட்ட குரு அந்த சீடனிடம், தண்ணீர் இப்பொழுது தெளிவாக இருக்கிறதே, நீ என்ன செய்தாய் என்று கேட்டார். உடனே சீடன், நான் எதுவுமே செய்யவில்லை, அப்படியே விட்டுவிட்டு வந்துவிட்டேன். இப்பொழுது போய் பார்த்தால் தண்ணீர் மிகவும் தெளிவாக இருந்தது, அதனால் மொண்டு கொண்டு வந்துவிட்டேன் தாங்கள் அருந்துவதற்காக என்று பதிலுரைத்தான் அந்த சீடன். உடனே அந்த குரு சிறிது புன்னகையோடு, வாழ்க்கையும் அப்படித்தான், வாழ்க்கை என்றால் போராட்டம் நிரம்பிதான் இருக்கும், போராட்டங்கள் இருந்தாலே அதுதான் வாழ்க்கை.
போராட்டங்கள் இருந்தால் மனக்குழப்பமும் இருக்கத்தான் செய்யும், மனவேதனையும் இருக்கத்தான் செய்யும். அப்போது மனவேதனையாக இருக்கும் சமயத்தில், போராட்டமாக இருக்கும் சூழ்நிலையில் அதை அப்படியே விட்டுவிட்டு அமைதியாக பார்த்து கொண்டே இருந்தாலே அந்த போராட்டத்திற்கான தீர்வு மிக தெளிவாக தெரியும். அதை விட்டுவிட்டு போராட்டத்தில் குழம்பி போய் மனதை போட்டு குழப்பிக்கொண்டு என்ன தீர்வு எடுக்கலாம், இதை செய்தால் என்ன ஆகும், இப்படி செய்தால் மாற்றங்கள் வருமா என்ற குழப்பத்தோடு இருப்பதை விட அப்படியே அமைதியாக மனதை விட்டு விடுவதுதான் மிக மிக நல்லது என்ற அறிவுரையை கூறினார் அந்த குரு. நம் மனதிற்கு நாம் அவகாசம் கொடுத்தால், நாம் கொடுத்த அந்த அவகாசமே நம் வாழ்க்கையை வென்று காட்டிவிடும். அந்த மனம் அந்த அவகாசத்தை எடுத்துக்கொள்ளும் என்று அறிவுரையை சொன்னார் குரு தன்னுடைய சீடரிடம். நம்மளுடைய மனமும் அப்படித்தான் குழப்பமாக இருக்கும் சமயத்தில், போராட்டமாக இருக்கும் சூழ்நிலையில் மனதை அப்படியே அமைதியாக விட்டு விடுவதுதான் மிக மிக நல்லது. நம் மாறுதலுக்கான நேரத்தை அந்த மனமே நமக்கு கொண்டு வரும். நாம் எண்ணும் எண்ணமே நமக்கு நல்ல நேரத்தை உருவாக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நாம் குழப்பத்தோடு இருக்கும் பொழுது, ஏதாவது ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் இருக்கும் பொழுது, குழப்பமாக இருக்கும் சூழ்நிலையில் நிச்சயமாக அந்த முடிவு தவறான முடிவாகத்தான் இருக்குமே தவிர சரியான முடிவாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. எனவே போராட்டமாக இருக்கும் சூழ்நிலையில் அந்த மனதை அப்படியே விட்டு விடுவதுதான் மிக மிக நல்லது. நம் மாறுதலுக்கான நேரத்தை நிச்சயமாக அந்த இறைவன் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு அதை அப்படியே விட்டுவிடலாம். வருவது வரட்டும் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கலாம். நமக்கான மாற்றங்கள் நிச்சயமாக வரும். நமக்கான விடிவு காலத்தை நிச்சயமாக இறைவன் ஏற்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? என்னுடைய பாதத்தில் சரணடைந்து நீ வைத்த வேண்டுதல்களும் உன்னுடைய பிரார்த்தனையும் நிறைவேறப் போகிறது. நீர் கண்ணீர் விட்ட காலங்களெல்லாம் மாறப்போகிறது. நீ வேதனையோடு என்னிடம் வந்து கொட்டிய அனைத்து நாட்களும் இனி உனக்கு மாறப்போகிறது. உன் கண்ணீரெல்லாம் ஆனந்த கண்ணீராக மாறும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. உன்னுடைய வேண்டுதல்களெல்லாம் பலிக்கும் நேரமும் உன்னை நெருங்கிவிட்டது. இனி நீ வெற்றியடைவதற்கான வாய்ப்பு மட்டுமே உன் முன்னால் காத்து கொண்டிருக்கிறது. அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை மிக சுலபமாக எட்டி பிடித்தே விடலாம். எது வந்தாலும் என்மேல் இருக்கும் நம்பிக்கையையும் உன் வாழ்க்கை மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையையும் இழந்து விடாதே. எது வந்தாலும் உனக்கு சாதகமாக நான் நிகழ்த்துவேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் உனக்கு சாதகமாகவே அமையும். நீ மலை போல் நினைத்து கொண்டிருக்கும் பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையே அல்ல. அந்த பிரச்சனையை மிக சுலபமாக நான் தீர்த்து காட்டுவேன். அந்த பிரச்சனையை நினைத்து கொண்டு ஏன் புலம்பிக் கொண்டே இருக்கிறாய்? உன் மனம் குழப்பமாக இருப்பதினால், மன அமைதியில்லாமல் உன் மனம் தவித்து கொண்டிருப்பதால் தான் நான் கூறும் வாக்குகளையும் அறிவுரைகளையும் உன்னால் கேட்க முடியவில்லை. உன்னால் அதை புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. மனதை நிம்மதியாக வைத்துப்பார். அப்பொழுது உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகள் மிக சாதாரணமானது என்பது அப்பொழுது உனக்கு புலப்படும். இதற்காகவா இத்தனை நாள் நாம் வருந்திக் கொண்டிருந்தோம் என்பதும் அப்பொழுதுதான் உனக்கு புரிய வரும். எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்தால் அதில் ஒரு காரணம் இருக்கும் என்பது உனக்கு தெரியும் தானே? இனி உன் வாழ்வில் நடக்கப் போகும் அதிசயத்தை நீ மெய்சிலிர்த்து பார்க்கத்தான் போகிறாய். நம் வாழ்க்கையெல்லாம் இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்பட்டு பிரமிப்பாக பார்க்கும் நேரம் உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. நீ உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிப்பாய். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. இனி வரும் காலம் அனைத்துமே உனக்கு வசந்த காலமாகவே இருக்கப் போகிறது. நீ நினைப்பதற்கு மேலாகவே உனக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அள்ளி தர உன் சாயி தேவா காத்து கொண்டே இருக்கிறேன்.
எந்த சந்தோஷம் வாழ்க்கையில் வராதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த அந்த நிகழ்வு உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. இதுவரை காத்திருந்து காத்திருந்து ஏமாற்றமடைந்த அத்தனை நிகழ்வுகளும் உனக்கு நீ காத்திராமலே உனக்கு கிடைக்கப் போகிறது. உன் காத்திருப்புக்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உன் சாயப்பா எப்பொழுதும் வாக்கு மீறமாட்டேன். என்னுடைய வாக்கின்படிதான் இதுவரை எல்லாமே உனக்கு சாதகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இனியும் அப்படித்தான் நிகழும். நான் கூறும் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு நான் சென்றதும் இல்லை. என்னை விட்டு விலகி போகும்படி நான் அவர்களை அறிவுறுத்தியதும் இல்லை. நடக்கப் போகும் அதிசயம் பார்த்து நீயே மெய்சிலிர்த்து நிற்கத்தான் போகிறாய். உன் வாழ்வில் இவையெல்லாம் நிகழவே போகிறது. நான் அதை என் பிரியமான கண்மணிக்காக சர்வ நிச்சயமாக நிகழ்த்தியே காட்டுவேன். என்ன செய்தாலும் எப்பொழுதும் மனதில் ஒரு விதமான எதிர்மறை சிந்தனை வந்து கொண்டே இருக்கிறது. நல்ல நல்ல எண்ணங்கள் என் மனதில் நெருங்கவே மாட்டேன் என்பது போல நான் உணர்கிறேன் என்று நீ என்னிடம் சொன்னாயல்லவா? அதற்கான தீர்வை உன் சாயி தேவா நான் கூறுகிறேன், கேட்பாயா? உன் மனபாரமாக இருக்கும் பொழுது, உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் என்ன பண்ண வேண்டும், ஏது பண்ண வேண்டும் என்று புரியாத தருணத்தில் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு நிம்மதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் என்று சொல்லிக்கொண்டே இரு. உன் மனதில் ஒரு புதுவிதமான தெம்பு பிறப்பதை நீயே கண்கூடாக காண்பாய். அப்படி செய்து பார். உன்னை விட்டு எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் விலகி போய் நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே உன்னை சுற்றி இருக்கும்படி நான் வழிவகை செய்வேன். அப்பொழுது உன் மனதில் ஒரு புதுவிதமான நம்பிக்கை பிறக்கும். வாழ்க்கையை நிச்சயமாக வெற்றியடைந்து காட்டலாம், ஜெயித்து காட்டலாம் என்று புதுவிதமான நம்பிக்கையும் ஒரு தைரியமும் உன்னில் துவங்கும். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை தேவையான நேரத்தில், தேவையான தருணத்தில், தேவையான இடத்திலிருந்து நான் உன்னை அதை கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். அப்பொழுது நீ அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அந்த சரியான நேரத்தில் உன் கையில் அது வந்து சேரும். நான் அதை உன்னிடம் சேர்ப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். நீ எதிர்பார்க்கும் அத்தனை நிகழ்வுகளும் உனக்கு சாதகமாக நிகழ்பெற நடைபெற நானே உனக்கு உறுதுணையாக இருப்பேன். எனவே கவலையை விட்டுவிட்டு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்க பழகு. இனிவரும் நாட்களில் உனக்கானது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். நான் இருக்கிறேன். எதற்காக உன் மனதை போட்டு எப்பொழுதும் குழப்பிக்கொண்டே இருக்கிறாய்? சர்வ நிச்சயமாக மிகப்பெரிய திருப்பம் உன் வாழ்வில் 100% நடந்தே தீரும். பெரும் மகிழ்ச்சியான விபரீத ராஜயோகம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. அட்டகாசமான யோகங்களை உன் வாழ்வில் பெறத்தான் போகிறாய். என்னுடைய மாய லீலைகள் இனிதான் உன் வாழ்வில் ஆரம்பமாகப் போகிறது. இதுவரை எல்லாமே என் திட்டப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. இனிவரும் நாட்களிலும் எல்லாமே என்னுடைய திட்டப்படிதான் உன் வாழ்வில் நடக்கும். புண்ணியம் செய்திருக்கிறாய் நீ. அதனால்தான் இந்த வாய்ப்பு இந்த ஜென்மத்தில் உனக்கு கிடைத்திருக்கிறது. உன் போராட்ட வாழ்வுக்கு ஒரு முடிவும் வந்துவிட்டது. நான் இருக்கிறேன். எதற்குமே மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. உன் ஆசைகள் அனைத்தும் ஈடேறும், நிறைவேறும் அந்த நேரமும் நாளும் உன்னை நெருங்கிவிட்டது. நான் இருக்கிறேன். அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. நான் இருக்கிறேன். உனக்கு கிடைக்காததை நினைத்து நினைத்து ஏங்காதே. மற்றவர்களுக்கு அது இருக்கிறதே என்று சொல்லி சொல்லி ஏக்கப்படாதே. உனக்கு கிடைத்திருப்பதை, உன்னிடம் இருப்பதை வைத்துக்கொண்டு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ கற்றுக்கொண்டாலே அதிகமான பலனை சர்வ நிச்சயமாக பெறுவாய்.
துன்பம் வந்துவிட்டால், கஷ்டம் வந்துவிட்டால் அதுதான் முடிவு என்பது ஆகிவிடாது. இன்பம் வரும் வரை, வெற்றியை அடையும் வரை எனக்கான போராட்டம் என்னுள் வளர்ந்து கொண்டே இருக்கும், என்னுள் இருந்து கொண்டே இருக்கும் என்ற நம்பிக்கை உன் மனதில் வந்துவிட்டாலே போதும். நடக்க முடியாததையும் நடத்தி காட்டும் வல்லமை உன்னிடம் வந்துவிடும். நான் அந்த வலிமையை உன் மனதில் ஏற்படுத்துவேன். தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு. நடக்காததையும் நடத்தி காட்டும் வல்லமை உன்னிடம் இருக்கிறது. அதை நடத்தி காட்டும் வல்லமை என்னிடமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. என்மேல் முழுமையாக நம்பிக்கை வை என் பிள்ளையே. அன்பும் வெறுப்பும் எங்கிருந்து கிளம்பியதோ அது ஒரு நாள் மீண்டும் கிளம்பிய இடத்திற்கு சென்றுதான் தீரும். எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்க்கையும் இல்லை, எதிர்பார்ப்பது எல்லாமே வாழ்க்கையில் கிடைத்து விடுவதும் இல்லை. இதுதான் வாழ்க்கை. எதற்குமே கலங்காதே. நீ நம்பியவர்களெல்லாம் உன்னை கைவிட்டாலும் கூட எப்பொழுதும் எந்த நொடியும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். உனக்கு துணையாக, உறுதுணையாக எப்பொழுதும் உன் அருகிலேயே, உன்னுள்ளேயே நான் இருந்து கொண்டிருப்பேன். என்னை ஏன் மறந்துவிட்டு இவ்வளவு வேதனைப்படுகிறாய்? நான் உனக்காகவே உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்று மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருந்தாலும் உன்னால் அதை ஏன் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை? உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கும் சூழ்நிலைகளால் தான் உன் மனம் இவ்வளவு வேதனையில் தத்தளித்து கொண்டிருக்கிறது என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எதுவுமே தவறாக நடந்துவிடவும் இல்லை, நடந்து முடிந்துவிடவும் இல்லை. உன் வாழ்க்கை சரியாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. சரியான பாதையில்தான் சென்று கொண்டிருக்கிறது. தேவையில்லாமல் நீதே உன்னை போட்டு குழப்பிக்கொண்டு, உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு, உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறாய். நான் உன் அருகிலேயே எப்பொழுதும் இருந்து என்னுடைய பார்வை உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறது என்பதை மறந்துவிட்டு நீயே குழப்பத்திற்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறாய். அனைத்தையும் விட்டுவிடு. நடப்பது நடந்து கொண்டே இருக்கட்டும், வருவது வந்து கொண்டே இருக்கட்டும், உன்னை விட்டு செல்வது சென்று கொண்டே இருக்கட்டும். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உனக்குத்தான். அது உன்னை விட்டு வேறு யாரிடம் செல்வதும் இல்லை. செல்லும்படி நான் அதை அனுமதிக்கவும் மாட்டேன். உனக்கு என்று எழுதப்பட்டது ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை வந்து நிச்சயமாக அடைந்தே தீரும். அதேபோல் உனக்கு கிடைக்கக்கூடாது என்று முடிவு செய்யப்பட்டது நிச்சயமாக உன் கைக்கு வந்தே தீராது. எதற்குமே கலங்காதே என் பிள்ளையே. பறவைகளின் வாழ்க்கை கெடுவதற்கு ஒரே ஒரு கல் போதும். அதேபோல் மனிதர்களின் வாழ்க்கையை கெடுப்பதற்கு ஒரே ஒரு சொல்லே போதும். எப்பொழுதுமே மற்றவர்களின் மனதை காயப்படுத்த மனதார்கூட எண்ணிவிடாதே. எப்பொழுதும் மற்றவர்களுக்கு கண்ணீர் சிந்தும்படி நீ வைத்து விடாதே. என் அன்பு பிள்ளையே, எல்லா இடங்களிலும் துரதிர்ஷ்டம் என்னை துரத்தி கொண்டே இருக்கிறதே என்று நீ கலங்கிக் கொண்டு என்னிடம் வந்து கதறுகிறாய். அது முற்றிலும் தவறான எண்ணம். உன்னை விதியும் ஆசைகளும் இக்கட்டான சூழ்நிலையில் எடுத்த முடிவுகள்தான் இந்த நிலைக்கு உன்னை இழுத்து சென்றிருக்கிறது. கவலை வேண்டாம், எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டே இரு. எப்போது என்ன நடக்குமோ என்கிற பயம் உன்னை சூழ்ந்து இருக்கும் வரை உன்னால் நிதானமாக யோசித்து எதையுமே செயல்படவே முடியாது. முதலில் மனதை ஒரு நிலைப்படுத்து. மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்படையவே அடையாது. ஏது நடக்குமோ, என்ன நடக்குமோ, என் வாழ்க்கையில் ஏதாவது தவறாக நடந்துவிடுமோ, வாழ்க்கையே தடம் மாறி சென்று விடுமோ, அப்படி நடந்துவிட்டால் நான் என் வாழ்க்கையில் எப்படி என் வாழ்க்கையை வாழ்வது என்று நீயே ஒரு குழப்பத்தை, ஒரு கேள்வியை உன் மனதிற்குள்ளேயே போட்டு குழப்பிக்கொண்டும் கேள்வியை கேட்டுக்கொண்டும் இருக்காதே. உன் வாழ்க்கையில் நடப்பது நடந்தேதான் தீரும். எதையுமே நீ மாற்றி அமைக்கவே முடியாது. நீ சிந்திப்பதாலோ, வேதனைப்படுவதாலோ, குழப்பமடைவதாலோ, கண்ணீர் சிந்துவதாலோ எதுவுமே மாறப்போவதே இல்லை. நடப்பது நடந்தே தீரும்.
எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே. உனக்கு நான் ஒன்றை கூறுகிறேன், கவனமாக கேள். உன் கண்ணீரை முதலில் வீணாக்கவே ஆக்காதே. உன் தேவை வலிமை புரியாதவர்களுக்காக நீ வருத்தப்படுவதால் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிவதே இல்லை. உன்னை புரியாதவர்களிடம் நீ புரிய வைப்பதற்கு எதுவுமே இருக்காது. அவர்களுக்கு உன்னை புரிய வைக்க வேண்டும் என்ற எண்ணம் முதலில் மறைத்து வைத்துவிடு. நீ அவர்களை பற்றியே யோசித்து மனம் சோர்வு அடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வதில் சுணக்கமாகிறது. நீ அதையே யோசித்து கொண்டிருப்பதால் அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது. அவர்களுக்கு தீமை செய் என்று நான் கூறவே இல்லை. அவர்களே உன் தேவையறிந்து உன்னை தேடி வரும் பட்சத்தில் நீ அவர்களுக்கு உதவி செய். அவ்வாறாக இல்லாமல் அவர்களுக்கு நீயே ஓடி சென்று உதவி செய்யாதே என்றுதான் மீண்டும் மீண்டும் உனக்கு நான் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கையை கூடிய விரைவில் நான் மாற்றி காட்டுவேன். சாயிநாதரே, என் வாழ்க்கையில் நல்ல நிலைமை வந்துவிட்டது, அற்புதம் நிகழ்ந்துவிட்டது, சந்தோஷமாக நான் இருக்கிறேன் என்று நீயே என்னிடம் வந்து சொல்லும் நேரமும் உன்னை நெருங்கும் அந்த நேரத்தையும் நான் உனக்கு உருவாக்குவேன். இது நாள் வரை நீ பட்ட வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாமே மாறும் சூழ்நிலை உன்னை நெருங்கி வந்திருக்கிறது. இது நாள் வரை நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு பதில் கிடைக்கப் போகிறது. இது நாள் வரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து கொண்டிருக்கிறேனே என்று சோகத்தோடு இருந்த உன் வாழ்க்கை சந்தோஷத்தில் திளைக்கப் போகிறது. நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் திருப்பங்களும் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. நடப்பது எல்லாம் நன்மைக்கே. கஷ்டத்தை தீர்க்கவும் உன் மனவேதனையை குறைக்கவும் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் என் கண்மணியே. அந்த முடிவு என்ன என்று நீ யோசிக்கிறாயா? அந்த முடிவு என்ன என்று இன்னும் சில தினங்களில் நான் சொல்லாமலேயே உனக்கு புரிய வரும். இதற்காக நீ பயப்பட வேண்டாம், மிகவும் யோசிக்கவும் வேண்டாம், உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளவும் வேண்டாம். எதுவுமே உன்னை கடந்து போகாது, உன்னை தாண்டி போகவும் நான் விடமாட்டேன். என்னுடைய சித்திரம் கூட உன்னிடம் பேசும் வல்லமை கொண்டது. முயற்சி செய்து பார், அப்பொழுது உனக்கே புரியும் என் சித்திரம் உன்னோடு பேசும் என்ற உண்மையை. அப்பொழுது உனக்கு புரியும் எது உண்மை எது பொய் என்று. நான் உனக்காக எல்லாவித சேவையையும் செய்ய காத்து கொண்டுதான் இருக்கிறேன். நீயும் உன்னுடைய வாழ்க்கையும் உன் சாயப்பாவின் பொறுப்பு குழந்தையே. வீணாக உன் வாழ்க்கையை பற்றி நீயே பயப்படாதே. உன் வாழ்க்கையை பற்றி அதிகமாக சிந்திக்காதே. இது நடக்க வேண்டுமா நடக்க வேண்டாமா என்று முடிவு செய்பவன் நானே. நானே சர்வ அதிகாரி. அகில அண்டத்தையும் ஆட்டிவிப்பவன் நானே. இந்த சர்வ அதிகாரியை தகப்பனாக உன் குருவாக பெற்றுக்கொண்ட நீ எதற்கு எப்பொழுதும் கலங்கிக் கொண்டே இருக்கிறாய்? உன் மனம் ஏன் எப்பொழுதும் குழப்பத்தோடும் ஒருவிதமான குழப்பத்தோடும் இருந்து கொண்டே இருக்கிறது? எதையுமே உன்னால் சரிவர செய்ய முடியாமல், எதையுமே உன்னால் திறன்பட யோசிக்க கூட முடியாமல் எப்பொழுதும் ஒரு விதமான குழப்பத்தோடு இருப்பதால் தான் எதையுமே தீர்க்கமான முடிவாக உன்னால் எடுக்க முடியவில்லை. உன் மனதை முதலில் நிதானமாக வைத்துக்கொள். நானே அனைவருடைய ஆட்சியாளராக ஒவ்வொரு இருதயத்தையும் அமர்ந்திருக்கிறேன். ஒவ்வொரு இருதயத்திலும் நானே வீற்றிருக்கிறேன். நான் உன் இருதயத்தில் வீற்றிருக்கும் பொழுது உன் மனதில் என்ன ஓட்டம் ஓடுகிறது, என்ன நினைக்கிறாய், உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும், என்ன நிகழ்ந்தால் நீ மகிழ்வாய் என்பதை நான் பார்த்து பார்த்து யோசித்து செய்து கொண்டுதானே இருப்பேன். அதற்குள் உன் மனதில்தான் ஏன் இத்தனை போராட்டம்? இந்த உலகில் அசையும் அசையா அனைத்து ஜீவராசிகளையும் நானே அரவணைத்து கொண்டிருக்கிறேன். இந்த பிரபஞ்சம் என்னும் தோற்றத்தை கட்டுப்படுத்துபவனும் நானே.
படைப்பவனாகவும் காப்பவனாகவும் அழிப்பவனாகவும் நானே சர்வாதியாக இங்கு ஷீரடியில் இருந்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு முறை கிடைக்கும் நடக்கும் என்று வாக்கு அளித்தால் அது சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும். என் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் எந்த விதத்திலும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். சாயிநாதரை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தவும் மாட்டேன். உன்னை என் பக்கம் இழுத்தது நானே. நீயாக என்னை தேடி வரவில்லை. நான் இழுத்ததால்தான் பறவையின் காலில் கயிறை கட்டி இழுப்பதைப் போல நான் உன்னை என் பக்கம் இழுத்ததால்தான் நீ இப்பொழுது என்னை தேடி வந்திருக்கிறாய். உன்னை என் பாதையில் இழுத்தது நானே. பிறகு ஏன் இந்த அழுகையும் கலக்கமும் உனக்குள்? என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயிலே உனக்கான அத்தனை சோதனைகளையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னை காயப்படுத்துவதற்காகவோ உன்னை வேதனைப்படுத்துவதற்காகவோ உன்னை கண்ணீர் சிந்த வைப்பதற்காகவோ அல்ல உன்னுடைய சோதனைகள். அதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை, பொறுமை, நிதானம், அன்பு, பக்தி என அனைத்தையும் நான் சோதித்து கொண்டிருக்கிறேன். அது உனக்கு கஷ்டத்தையும் வேதனையும் தருவதற்கு அல்ல, வாழ்க்கையின் பக்குவத்தையும் ஆன்மீகத்தின் மகத்துவத்தையும் நீ அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு வரும் கஷ்டங்கள். நீ பயணிக்கும் வழியில் உன் துணை, என் துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும். ஆனால் உன் வழியில் சில முட்களும் இருக்கத்தான் செய்யும். கவனமாக நடப்பது உன்னுடைய பொறுப்பு. அப்படி கவனமாக நடக்கும் பொழுதும் அந்த முட்கள் உன் கால்களை குத்தினால் சற்றும் கவலைப்படாமல் வலி இருக்கத்தான் செய்யும் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு உன் வழியை ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வைத்து கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். நம்பிக்கையோடு இரு. எதை நினைத்தும் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் சாயப்பா நான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். என் அன்பும் அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. என் உயிராய் இருக்கும் என் இதய துடிப்பே, என் குழந்தையாக நீதானே. உன் தாயாக, தகப்பனாக, குருவாக, தோழனாக, அனைத்துமாக நான் உனக்கு துணையாகவே இருப்பேன். அப்பத்தோடும் என்னிடம் வந்து தினமும் கேட்கிறாய், என் கண்ணீரை துடைத்து விடுங்கள் சாயிநாதரே, என் கண்ணீருக்கு வழி காட்டுங்கள் என்று என்னிடம் வந்து உன் வேதனையை அத்தனையும் கொட்டி தீர்க்கிறாய். எது வந்தாலும் வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் ஒரு கன நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் உள்ளது ஒன்று என்று உனக்கு தெரியாதா? பின் ஏன் வாழ்க்கையில் அடுத்த அடி எப்படி வைக்க வேண்டும் என்று என்னிடம் வந்து கேட்கிறாய்? உன் வாழ்க்கையை சீர்படுத்த, உன் வாழ்க்கையை நெறிப்படுத்தவே நான் போராடி கொண்டிருக்கிறேன். உனக்கான அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே நான் ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. எது வந்தாலும் மனதில் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல் தைரியமாகவும் நம்பிக்கையோடும் உன் அடுத்த அடியை எடுத்து வை. உனக்கான வெற்றி வாழ்க்கையாகவே அந்த அடி இருக்கும். நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்காதே. சாயிராம் சாயிராம். பொதுவாகவே கடவுளை தரிசிக்க வேண்டும் அப்படின்னா பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க. கடவுளின் அனுகிரகம் இருந்தால் மட்டுமே நமக்கு கடவுளின் தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க. அதுபோல பூர்வ ஜென்ம புண்ணியத்துடன் மகான்களின் கருணையும் மகான்களை தரிசிக்க வேண்டும் என்ற ஆர்வம் நமக்கிட்ட நிறையவே இருந்துச்சுன்னா நமக்கு மகான்களின் தரிசனமும் ஆசிகளும் நிச்சயமாக கிடைக்கும். அப்படி பூர்வ ஜென்ம புண்ணியம் பெற்றிருந்த பக்தர் ஒருவரை சாயிபாபா தம்மிடம் எப்படி அழைத்து கொண்டார் என்பதை இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்கலாம். நம் கஷ்டத்திற்கும் சாயப்பா காட்டிய ஒரு வழியாகவே இதை பார்த்து நாமும் அதை பின்பற்றி நம் வாழ்க்கையில் சாயப்பாவின் ஆசிகளையும் அருளையும் தரிசனத்தையும் கூடிய விரைவில் பெறலாம்.